வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய எமது வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது வால் இல்லாத ஆஞ்சநேயர் கோவிலின் வரலாறு. அக்னி தீர்த்தம் என்பது அக்னியே இந்த ராமேஸ்வர கடலில் வந்து குளித்து தன் பாவத்தை போக்கிக் கொண்டதால் ஏற்பட்ட பெயர் என்கிறார்கள். சீதாதேவியை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறார் ஸ்ரீராமர். அப்போது அக்னியில் இறங்கிய சீதையை தொட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள இங்கே கடல் நீராடி தோஷம் நீக்கிக் கொண்டாராம் அக்னி பகவான். சீதையின் கற்பு திறனின் வெம்மை தாங்காமல் இங்கே நீராடி வெப்பம் தணிந்ததாகவும் சொல்கின்றனர். காசி ராமேஸ்வரம் யாத்திரை செய்பவர்கள் முதலில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடி அங்கிருந்து மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் திரிவேணி சங்கமத்தில் ராமேஸ்வர கடற்கரை மணலால் லிங்கம் பிடித்து சிவ வழிபாடு செய்து அங்கே அந்த மணலை கரைக்க வேண்டும். திரிவேணி சங்கமத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்டு மீண்டும் ராமேஸ்வரம் வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு காசி யாத்திரையை ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ராமேஸ்வரத்திலேயே முடிக்க வேண்டும். திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பதிகம் பாடப்பெற்ற இந்த ராமேஸ்வரம் தலம் பாண்டி நாட்டு தலங்களில் 8வது இடத்தை பெற்றிருக்கிறது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்க தலம் ராமேஸ்வரம் மட்டுமே ஆகும். ஈசன் இங்கு சுயம்புவாக அருள் பாலிக்கிறார். இங்கே தீர்த்தமே பிரசாதமாக தரப்படும். பிரகாரத்தில் சீதை மணலில் லிங்கம் பிடிக்கும் காட்சியும் அதற்கு ஸ்ரீராமர் வழிபாடும் நடத்தும் காட்சியும் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கும். அருகில் ஆஞ்சநேயர், சுக்ரீவன், மற்ற வானர வீரர்களும் காணப்படுவார்கள். சிவபக்தன் ஆன ராவணனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் வரம் பெற்ற ஸ்ரீராமர் இமயத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வருமாறு ஆஞ்சநேயரை அனுப்ப அவர் வர தாமதமாகி விடுகிறது. சீதை கடற்கரை மணலில் லிங்கம் அமைக்க அந்த லிங்கத்தை ஸ்ரீராமர் வழிபட்டு விடுகிறார். தான் தாமதமாக வந்த காரணத்தால் சீதை மணலில் லிங்கம் பிடித்ததை அறிந்த அனுமன் தன் வாளினால் அந்த லிங்கத்தை அப்புறப்படுத்த நினைக்க லிங்க ஸ்திரமாக அங்கேயே இருக்க அனுமனின் வாள் மட்டும் அறுபடுகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் வாளில்லாத ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இங்கே இருப்பதாக சொல்கின்றனர். அதோடு சீதையை மீட்க ஸ்ரீராமர் ஆலோசனைகள் நடத்திய இடத்தில்தான் ராமர் பாதம் காணப்படும். அங்கேயும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போக முடியவில்லை. ராமர் தான் கொண்டு வந்த லிங்கத்தை வைத்து வழிபட முடியவில்லையே என வருந்திய ஆஞ்சநேயருக்கு அவர் கொண்டு வந்த லிங்கத்துக்கே முதல் வழிபாடுகள் செய்யப்படும் என ஸ்ரீராமர் ஏற்பாடுகள் செய்கிறார். அதன்படி இப்போதும் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த விஸ்வநாதருக்கு பூஜை செய்த பின்னரே சீதையால் உருவாக்கப்பட்ட ராமநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும். வரும் பக்தர்களும் முதலில் விஸ்வநாதரை தரிசித்த பின்னரே ராமநாதரை தரிசிக்க வேண்டும். கோயில் நுழைவாயிலின் வலப்பக்கத்தில் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மற்றொரு லிங்கத்தையும் காணலாம். இந்த கோயில் லிங்கம் மணலால் செய்யப்படவில்லை என்றும் அப்படி இருந்தால் அபிஷேகம் செய்ய முடியாது என்றும் ஒரு சமயம் வாதம் நடந்தது. அப்போது பாஸ்கரராயர் என்னும் அம்பாள் உபாசகர் தண்ணீரில் கரையும் உப்பால் ஒரு லிங்கம் செய்து அபிஷேகம் செய்து காட்டுகிறார். அந்த லிங்கமோ கரையவில்லை. அம்பாள் உபாசகன் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட உப்பு லிங்கமே கரையாத போது சீதாதேவியால் ஏற்படுத்தப்பட்ட மணல் லிங்கம் மட்டும் எப்படி கரையும் என்று கேட்டார் பாஸ்கரராயர். இவர் செய்த உப்பு லிங்கம் ராமநாதர் சந்நிதிக்கு பின்னால் இருக்கிறது என்றும் சொல்கின்றனர். நன்றி, வணக்கம்.